ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். நம்ம இந்த வீடியோவில் 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான பகுதினே சொல்லலாம். ஸோ எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அதே டைப்பில் ஆப்ஷன்ஸோடு பார்க்க போகிறோம். எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை பாதியிலே ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். முதல் வினா, இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏவி நாராயணன். அடுத்த வினா, குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. ஈரநில நகரங்களாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் 2 இந்திய நகரங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தூர் மற்றும் உதய்பூர். 2025 குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரபோவோ சுபியாண்டோ. அடுத்து, ஆஸ்திரேலிய ஓப்பன் 2025 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜானிக் சின்னர். அடுத்து, 2024-25 விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி மற்றும் ஐஎன்எஸ் வசீரை பிரதமர் மோடி எந்த நகரத்தில் இயக்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மும்பை. 2025 கோகோ உலகக்கோப்பையை எந்த நாடு வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. 78வது 2024-25 சந்தோஷ் டிராபி பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேற்கு வங்கம். 10வது வினா, எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது 2024 வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4. 11வது வினா, நிதி ஆரோக்கிய குறியீடு 2025 வெளியிட்ட அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிதி ஆயோக். கப்பாட் மற்றும் சால் கடற்கரைகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளம். பத்ம விருது 2025 எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? பத்ம விருது 2025 எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 139 நபர்கள். அதாவது 2025 பத்ம விருது 139 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி, ஜனவரி 25. அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 15. சமீபத்தில் 88 வயதில் காலமான ராஜகோபால சிதம்பரம் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அணுசக்தி மற்றும் உலோகவியல் துறை. அடுத்த வினா, கடலில் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 7 கண்டங்களிலும் உள்ள மிக உயரமான சிகரத்தை ஏறிய இளம் வயது பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காம்யா கார்த்திகேயன். அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொடக்க நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 16. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டொனால்ட் ட்ரம்ப். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தோனேசியா. தமிழ்நாட்டில் மருத்துவர் மக்கள் விகிதம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1:495. 2025 ஆண்டு எந்த துறைக்கான சீர்திருத்த ஆண்டாக இந்தியா அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி,
பாதுகாப்புத்துறை. அடுத்த வினா, இந்தியாவில் காசநோய் ஒழிப்பு இலக்கு ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2025. அடுத்த வினா, பீட்டா தலைமுறை என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2025 to 2039. சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்து வெளியேறிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. WHO இருந்து சமீபத்தில் வெளியான நாடு அமெரிக்கா. தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா. அடுத்த வினா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 24. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 11 to 17. 7வது ஊதிய குழு முடிவடையும் ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 2025. அதாவது 7வது ஊதிய குழு எந்த வருஷத்தோட முடிவடையுது அப்படின்னா 2025 வருஷத்தோட. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் தனியார் குறைகடத்தி உற்பத்தி மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டீப்சீக் AI நுண்ணறிவு செயலி உருவாக்கியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சீனா. இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட 100வது ராக்கெட் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ GSLV F-15. 2025 ஆண்டுக்கான பத்ம விருது வென்ற தமிழ்நாடு கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரவிச்சந்திரன் அஸ்வின். 2025 ஆண்டுக்கான பத்ம விருது வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் யாருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 9. தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 25. எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரம் தான் திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. எந்த மாநிலம் பருவமற்ற மழையை இயற்கை பேரிடராக அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத் போல் போர்ட்டலை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ CBI. தமிழக தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரும்பின் தொன்மை. இரும்பின் தொன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025 சி நாராயணசாமி நாயுடு விருதை வென்றவர் யார்? 2025க்கான சி நாராயணசாமி நாயுடு விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முருகவேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிப்பூரின் 19வது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அஜய்குமார் பல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுநிலை பள்ளி படிப்பு வரையில் மாணவர்கள் இடைநிற்றலே இல்லாமல் தொடர்ந்து படிப்பதாக எந்த மாநிலத்தை மத்திய அரசு பாராட்டியது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. இந்தியாவுக்குள் விமானங்களில் இணைய சேவையை வழங்கும் முதல் விமான நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏர் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆய்வேட்டின்படி தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் முதல் 3 மாநிலங்களின் சரியான வரிசை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத். இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆய்வேட்டின்படி தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கக்கூடிய முதல் 3 மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுடுமண்ணாலான நீள்வட்டம் கூம்பு
அல்லிமொட்டு வடிவங்களில் ஆட்டக்காய்கள் சமீபத்தில் எங்கு கண்டறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி வெம்பக்கோட்டை. குமரி முனையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட உள்ள புதிய பயணிகள் படகுகளுக்கு யார் பெயர் சூட்டப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அதாவது குமரி முனையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்றதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த புதிய அந்த பயணிகள் படகுகளுக்கு யார் யார் பேர்லாம் வைக்க போறாங்கன்னா, காமராசர், மார்சல் நேசமணி, ஜியு போப் இவங்க பேர்லாம் வைக்க போறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைய உள்ள இடங்களில் தவறானது எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை, திருநெல்வேலி, திருச்சி. இதெல்லாம் தவறான இடங்கள். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைய உள்ள இடங்கள்ல இந்த இடங்கள் கிடையாது. ஸோ மற்ற இடங்கள்லாம் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் உற்பத்தியில் முதல் 3 இடங்கள் வகிக்கும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வாளுக்கு வேலியம்பலம் சிலை எங்கு முதல்வரால் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சிவகங்கை. சுதந்திர இந்தியாவின் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்மபூஷன் விருது பெற்ற மூவருள் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வேலு ஆசான், கலைத்துறை. ஸோ பொருந்தாதது. எந்த ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர்கள் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என சிவகலை அகழாய்வு ஆதார தகவல்களை தந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி பொருணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஞானேஷ் குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரஞ்சி டிராபி 2025 பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி விதர்பா. சக்கரக்கோட்டை மற்றும் தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி ராமநாதபுரம். ரேகா குப்தா எந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் புதிய முதலமைச்சர் ஆனார்? ஆன்சர் ஆப்ஷன் டி டெல்லி. காசி தமிழ் சங்கமம் KDS 3.0 சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரணாசி. அருண் சாகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஏரி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பொய்சாகர். சமீபத்தில் வில்லியம் கோட்டை என மறுபெயரிடப்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி விஜய் துர்க். ஒவ்வொரு ஆண்டும் உலக ஈரநில தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 2. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 28. சர் சி வி ராமன் அவரோட அந்த அறிவியல் ஆய்வு கண்டுபிடிச்சனால தான் வந்து நம்ம பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுறோம். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி பிப்ரவரி 13. ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த தற்போதைய ரெப்போ விகிதம் என்ன பிப்ரவரி 2025 நிலவரப்படி? ஆன்சர் ஆப்ஷன் பி 6.25%. இந்தியாவின் முதல் மனிதர்கள் கொண்ட நீர்மூழ்கி அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி மத்ஸ்யா 6000. முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாட்டை நடத்திய நகரம் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஜ்மீர். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகா.
முதல் திறந்தவெளி கலைச்சுவர் அருங்காட்சியகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி டெல்லி. புதிய ஐகான் சாவர்கர் மற்றும் உண்மைகள் ஐகான் சாவர்கர் மற்றும் உண்மைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருண் சோரி. அடுத்து, இந்தியாவின் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரம். அடுத்த வினா, சுவாரியில் சூப்பர் செயலியை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரயில்வே அமைச்சகம். ஆக்சியம் மிஷன் 4க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுபன்சி சுக்லா. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தகவலின்படி இந்தியாவில் யானைக்கால் நோய் எந்த ஆண்டுக்குள் ஒழிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2027. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா. நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீடு 2025 முதலிடம் பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசா. கலைஞர் கருவூலம் என்ற இணைய பக்கம் தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு.க. ஸ்டாலின். வெம்பக்கோட்டை அகழாய்வு மையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இங்கு 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர். சமீபத்தில் அகழாய்வில் எலும்பு முனை கருவி கண்டெடுத்த பொற்பனைக்கோட்டை அகழாய்வு மையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை. 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரக்யானந்தா. பாரத சாரணர் மற்றும் பாரத சாரணியர் இயக்க வைர விழா எங்கே நடந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி. சமீபத்தில் பதவியேற்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஞானேஷ்குமார். தேசிய குடற்புழு நீக்க தினம். ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 10. இந்தியாவில் முதல் வெள்ளை புலிகள் வளர்ப்பு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது சுதந்திரத்திற்கு பின்பு? ஆன்சர் ஆப்ஷன் டி பஞ்சாப். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் முதன்முறையா எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப். சமீபத்தில் வெளியிடப்பட்ட 50 ரூபாய் நோட்டுகளின் பின்புறத்தில் உள்ள மைய கருத்து என்ன? மையக்கரு. ஆன்சர் ஆப்ஷன் டி ஹம்பி ஹல்தேர். செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்க எந்த மாநிலத்துடன் மைக்ரோசாப்ட் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்திரா. அடுத்த வினா, இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தினை நிறுவியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். இஸ்ரோவுடன் இணைந்து நவீன செமி கண்டக்டர் சிப்பை எந்த ஐஐடி நிறுவனம் வடிவமைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐஐடி சென்னை. அடுத்த வினா, காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. சமீபத்தில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராசமாணிக்கம். முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு வழங்கும் மானியம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 லட்சம். 2024ஆம் ஆண்டின் பிபிசி சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மனு பார்கர். மருங்கூரில், அதாவது கடலூர், எத்தனையாவது கட்ட அகழாய்வு நடைபெறுகிறது? கடலூரில் உள்ள மருங்கூரில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2வது கட்ட அகழாய்வு. கைவினைஞர்களுக்கான ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது ஏ மற்றும் பி வாழும் கைவினை பொக்கிஷம்
பூம்புகார் மாநில விருது. இந்த 2 விருதுமே வழங்கப்படுகிறது. உலக தாய்மொழி தினம். ஆன்சர் ஆப்ஷன் பி 21 பிப்ரவரி 21. இந்தியாவின் முதல் ஹைபர்லூப் பாதையை சோதனை முயற்சியில் செய்த ஐஐடி நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடி. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக தமிழ்நாடு அரசு யாரை நியமித்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் பாலகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கே நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. ஆசியாவிலேயே பெரிய தகவல் தரவு மையம் தமிழ்நாடு அரசு எங்கே அமைத்துள்ளது? நம்ம டேட்டா சென்டர் சென்ட்ரல்ஸ் நிறுவனம். ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. ஆர்பிஐ இந்த ஆண்டு நிதி எழுத்தறிவு வாரமாக அறிவித்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 24 to 28. இந்த வாரத்தை நிதி எழுத்தறிவு வாரமாக ஆர்பிஐ அறிவித்திருக்கு. கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி திறக்கப்பட்டுள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ள தேசிய பூங்கா எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதவ் தேசிய பூங்கா. உலக மகிழ்ச்சி குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 118. 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. 2025 ஆண்டு ஆஸ்கார் விருதுகளில் சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனோரா. 2024 ஆண்டிற்கான 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினோத்குமார் சுக்லா. வருணா 2025 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். வருணாங்கிறது பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான கடற்படை பயிற்சி. 2025 கபடி உலக கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. மகாராஷ்டிரா பூஷன் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி ராம் சுதார். மூத்த குடிமக்கள் ஆணையத்தை முதலில் நிறுவிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. உலக காசநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 24. மார்க் கார்னி சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா. இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அஞ்சுரதி ராணா. இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குருகிராம். 2025 ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்.கே. ஸ்ரீராம்குமார். உலக வானிலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 23. ஒவ்வொரு ஆண்டும் உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 22. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் IOC முதல் பெண் மற்றும் ஆப்பிரிக்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்டி கோவென்ட்ரி. இன்ட்ரா 2025 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்பட்ட இருதரப்பு கடல்சார் பயிற்சியாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா. தங்களது சொந்த நாணயங்களில் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக சமீபத்தில் எந்த 2 நாடுகள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் மொரிஷியஸ். அடுத்த வினா, எந்த அமைச்சகம் PARI இந்திய பொதுக்கலை திட்டத்தை தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலாச்சார அமைச்சகம். எந்த இந்திய விண்வெளி திட்டம் சமீபத்தில் முதல் சூரிய ஒளி கற்றையை படம் பிடித்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதித்யா L1. சமீபத்தில் நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜீவ் கௌபா. புதிய மேம்பாட்டு வங்கியில் புதிதாக உறுப்பினரான நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தோனேசியா. அடுத்த வினா, சந்திராயன் 5 மிஷன்
எந்த விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாக்சா ஜப்பான் நிறுவனம். தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி யசோதா சண்முக சுந்தரம். மாணவர்களின் தற்கொலை விகிதத்தை குறைக்க உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் தேசிய குழு அமைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திர பட். தமிழ்நாட்டின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி காசம்பட்டி. தற்போது தன் ஓய்வை அறிவித்த சரத்கமல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி டேபிள் டென்னிஸ். ஏஐ வளர்ச்சிக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தளம்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏஐ கோசா. 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைதராபாத். 2014 நோபல் பரிசை வென்ற கைலாஷ் சத்யார்த்தியின் சுயசரிதை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தியாஸ்லை. 2023 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, அதாவது நக்கீரன் கோபால், சுகிதா சரங்கராஜ், இவங்க 2 பேருக்குமே கலைஞர் எழுதுகோள் விருது 2023 வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் எந்த விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேஜஸ். ஸ்பேடெக்ஸ் விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஎஸ்எல்வி 60. 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு மதிப்பில் எத்தனை சதவீதத்திற்குள் கடன் வாங்கிக் கொள்ளலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3%. அடுத்த வினா, டிராகன் விண்கலம் எந்த விண்கல ஆய்வு நிறுவனம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ்எக்ஸ். அடுத்த வினா, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரியானா. கட்டாய வரி வசூல் செய்வதற்கு தண்டனை வழங்கிய செய்தியினை கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்பை கல்வெட்டு. சமீபத்தில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா நிவாரணம் வழங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆபரேஷன் பிரம்மா. இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ஸ்பான் பாலம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ராமேஸ்வரம். சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழியில் பரப்பிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பஞ்சாப். உலகில் முதல் 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரோஷினி நாடார். 2023-24 ஆண்டில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பும் இந்தியர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. 2024 சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விமலா. தற்போது ரயில்வே துறையின் எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அண்ட் டி ஐஆர்எஃப்சி, ஐஆர்சிடிசி. ஸோ இந்த 2 நிறுவனத்திற்குமே நவரத்னா அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா, திருமணத்திற்கு முந்தைய ஆலோசனை மையத்தை அனைத்து மாவட்டத்திலும் அமைக்க உள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தேசிய மகளிர் ஆணையம். எந்த பகுதியைச் சேர்ந்த மரிக்கொழுந்து புவிசார் குறியீடு பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. தமிழக அரசு தற்போது ஜான் மார்ஷல் உருவ சிலையை எங்கு திறந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழும்பூர். நமோ பன்னோக்கு மருத்துவமனை தற்போது எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி சில்வாசா. எங்கு அமையவுள்ள மின்னணு நகரத்திற்கு ரத்தன் டாடா பெயர் சூட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசாம். தமிழ்நாடு தற்போது எத்தனையாவது முறையாக பொருளாதார ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் முறை. அரண் என்ற பாதுகாப்பு செயலியை நிறுவிய அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ NLCIL. தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 என்பவை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி நுண் செயலிகள்.
ஸோ இதோட 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்திற்கான முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல 2024ல நடந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.